எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். குட்டியா சிவனுக்காக ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் பாட்டு யோசிக்கவே முடியல. ஒரு நிமிஷம் கிடச்சா ஒரு பாட்டு யோசிக்கலாங்கிற நிலமை இருந்த நேரம் போக இப்போ பாட்டை யோசிக்க முடியலை. என்ன பண்ணுறது, என்னுடைய சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. இந்த சேனல் நான் ஆரம்பித்தது விளையாட்டுக்காக நான் ஆரம்பிக்கலை, டைம் பாஸுக்காக ஆரம்பிக்கலை. என்ன மாதிரி கஷ்டப்படுற பெண்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படிங்கிறத இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன். என்ன மாதிரி கஷ்டப்படுற பெண்களுக்கு நான் உதவி செய்வேன். கட்டாயம் சாப்பிட ஒரு நொடிக்கு முன்னாடினாலும் ஒரு 10 பெண்களுக்குனாலும் நான் உதவி செஞ்சுட்டு தான் சாகணும். என்னுடைய வைராக்கியம், என்னுடைய குறிக்கோள் இது. என்னுடைய சிந்தனையெல்லாம் வேறு. என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் மனசுக்குள்ளே கோட்டை கட்டினேன். ஆனால் அந்த மாதிரி நடக்க முடியலை. என்னோடய சூழ்நிலை. நான் இங்கே மலேசியாவில் வந்திருக்கேன். ஜெயிப்பேன், கண்டிப்பாக ஜெயிப்பேன். என்னால் முடிஞ்சது ஒரு 10 பெண்களுக்குனாலும் என்ன மாதிரி தாய் தப்பலாத உள்ள பெண்களுக்கு நான் உதவி செய்வேன். கண்டிப்பாக உதவி செய்வேன். இது என்னுடைய லட்சியம். சிவனப்பா சிவனப்பா என்னையும் பார்க்கணும், சிவனப்பா சிவனப்பா என்னையும் பார்க்கணும். காலமெல்லாம் கையெடுத்து நான் உன்னைய கும்பிடணும், காலமெல்லாம் கையெடுத்து நான் உன்னைய கும்பிடணும். வறுமைகளை போக்கிடணும் சிவனப்பாவே, வறுமைகளை போக்கிடணும் சிவனப்பாவே. நான் உந்தனோட பிள்ளைதானே சிவனப்பாவே, நான் உந்தனோட பிள்ளைதானே சிவனப்பாவே. சிவனப்பா சிவனப்பா என்னையும் பார்க்கணும். அந்த நிலவுக்குள்ள நித்தம் உன்னையும் பார்த்தனே, அந்த நிலவுக்குள்ள நித்தம் உன்னையும் பார்த்தனே. அந்த பார்த்த நேரம் கண்களில் நீரும் பெருகுதே, அந்த பார்த்த நேரம் கண்களில் நீரும் பெருகுதே. சிவனப்பா சிவனப்பா என்னையும் பார்க்கணும். ஓம் நம சிவாயா. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் MS மீனாட்சி ராகினி. ஓகே, பாய்.